உதவியாக அவையில் என்னன்னு சொன்னால் தங்களோட குடும்ப கஷ்டத்தை நினைச்சு தங்களுக்கு உதவி சொல்லி கொண்டு இருந்துச்சுங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் சாப்பாட்டு சாமான் வேண்டி தரோம்னா அது தாங்க வேண்டுறோம். உண்மையும் அதுதான். இப்போ காசை கையில் கொடுத்துட்டு போனால் அவியலும் கொண்டு எழுத்துருவேன்னு பிறகு பார்த்தா அடுத்தடுத்த நாள் போய் எல்லாம் கரைஞ்சிடும். எல்லாம் பார்க்க நாங்கள் இப்போ சொன்னது மாதம் 15,000 ரூபா தாரோம்னு சொல்லி, இந்த 15,000 ரூபா நான் தரையில்லை, அந்த மக்கள்கிட்ட சேர்க்கப்பட்ட பணத்திலேருந்து தான் தாரோம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அந்த மக்களுக்கு? நன்றி தான் தங்கச்சியாக்களை தான் சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க. முளை மாதிரி பிள்ளைகள் தான், குமர் பிள்ளைகள் தான். வேணுமெண்டா வீடியோவில் பாருங்க எவ்வளோ பிள்ளைகள் எவ்வளோத்த வந்து நின்று எங்களோட தமிழ் மக்களுக்காண்டி செய்யணும்னு சொல்லி கணக்கத்தொகையில் சொல்லலாம். எங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு நீங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறீங்க. உண்மையில் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த மேடையில் உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகள் சொல்லலாம். சரியா இப்போ கஷ்டம் வேண்டாம், விடுங்க. ஓகே வேண்டாம், ரைட்டா. இப்படியே 2 மணி